ஜெனிட்டா. உலகத்துல எத்தனையோ மர்மமான இடங்கள், மர்மமான விஷயங்கள்லாம் இருக்கு. மனிதனுக்கு அப்பாற்பட்டு, இயற்கைக்கு அப்பாற்பட்டு அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாரி இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, மர்மமான கோவில்கள் அதிக அளவுல இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இதில நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா, நான் நெறைய கோவில்கள பத்தி படிச்சேன். இதில வந்துட்டு ஒரு சில கோவில்கள் வந்து எனக்கு அவ்வளோ பிரமாண்டமா தெரியல. அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. ஸோ இதில எனக்கு தோணுன ஒரு 5 கோவில்கள பத்தி மட்டும் தான் நான் இதில சொல்லப் போறேன். ஸோ ஒவ்வொன்னா பார்க்கலாம். மர்மமான கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமாக்கியா தேவி டெம்பிள். இது அஸ்ஸாம் மாநிலத்தில இருக்கிற குவஹாத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கு. இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு யோனி சிலை. அதாவது பெண் உறுப்ப தான் வந்து இங்க சிலையா வழிபடுறாங்க. அதாவது கடவுளா வந்து இங்க வழிபடுறாங்க. ஸோ இதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் வந்து இதுக்கு பீரியட்ஸ் வரும். எப்படி வந்துட்டு பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து மாதம் மாதம் வருதோ, அதே மாரி இதுக்கும் மாதவிடாய் வருஷம் வருஷம் ஒரு தடவ வரும். ஸோ இந்த டயத்துல வந்து பக்தர்கள் வந்து அதிக அளவுல இந்த இடத்துல கூடுறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதன பத்தி இது நான் சொன்னேன் இல்லையா? எத்தனையோ மனிதர்களாலே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா, யாருமே வந்து இத கண்டுபிடிக்கிறதுக்கு அனுமதி தரல. இங்க வந்து ரிசர்ச் பண்றதுக்கு அனுமதி கிடையாது. அதே மாரி முக்கியமா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையவே கிடையாது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா, இது இந்த இந்த சிலை வந்து உருவான வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, 8 இல்ல 9ஆம் நூற்றாண்டுல இருக்கலாம்னு சொல்றாங்க. இத வந்து இன்னுமே கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியல. இது எப்போ உருவானுச்சு அப்படின்னு சொல்லி தேதி வந்து தெளிவா தெரியல. ஆனா இதுக்கு அப்புறமா வந்துட்டு எத்தனையோ படையெடுப்புகளின் காரணமாக வந்து இந்த கோவில் வந்து அடிக்கடி அழியப்பட்டிருக்கு. நெறைய டைம் இது அழிஞ்சே போச்சு. திரும்ப திரும்ப இத வந்து மீட்டெடுத்து தான் வந்து இந்த கோவில உண்டாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு யாருமே வந்துட்டு இங்க இனிமேல் வந்து இந்த கோவில வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இங்க வந்துட்டு மக்களோட நம்பிக்கைய வந்து யாரும் அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து ரிசர்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க சட்டம் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன கதை வந்து சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, சொன்னேன் இல்லையா யோனி. யோனி தான் பெண்ணோட ஒரு பிறப்புறுப்ப தான் வந்துட்டு இங்க வந்து கடவுளா கும்பிடுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கிற 51 சக்தி பீடங்கள்ல இது முக்கியமான சக்தி பீடமா பார்க்கப்படுது. இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. அதுக்கு என்ன ஸ்டோரின்னு நான் சொல்லிடுறேன். என்ன நடக்குது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹிந்து கோவில்னாலே சிவபெருமான் கோவில். ஸோ சிவபெருமான பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியல. இவங்களுடைய மனைவி தான் வந்து பார்வதி. இவங்க வந்து மனித பிறவி வந்து ஒரு தடவை எடுக்குறாங்க. சதி தேவி அப்படிங்கிற ஒரு கேரக்டரா இவங்க வந்து பிறக்குறாங்க. இவருடைய தந்தை என்ன பண்றாங்க, இவரோட தந்தைக்கும் சிவபெருமானுக்கு வந்து ஒத்து போகவே மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் வந்து எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அதே மாரி இவங்க 2 பேரும் தானே ஹஸ்பண்ட் எப்படினாலும் மனித பிறவியா இருந்தாலும் இவங்க தான் வந்து அவரோட ஒய்ஃப் இல்லையா? ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அதனாலேயே வந்து சதிதேவி மேல ஒரு கோவமும் இருக்கு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது, இவரோட அப்பா வந்துட்டு ஒரு யாகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அந்த யாகத்துக்கு வந்துட்டு சதியை வந்து இன்வைட் பண்ணாமலே இருக்காரு. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, உங்க அப்பா உன்னை இன்வைட் பண்ணல. ஸோ அதனால நீ அந்த யாகத்துக்கு போகக்கூடாதுன்னு சிவபெருமான் இது பண்றாரு. கட்டளை போடுறாரு. ஆனா சதி என்ன பண்றாங்க, இல்ல அப்பா நடத்துற யாகம் நான் கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாகத்துக்கு போயிடுறாங்க. போன இடத்துல என்ன ஆகுது, எல்லாரோட முன்னாடி வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, அவங்க அப்பாவுக்கு சிவபெருமான சுத்தமா பிடிக்காது. ஸோ இவங்க அவங்களோட மனைவிங்கிறனால அதனால இவங்களே வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு அவங்க மேல பாசம் இல்லாம இருக்காங்க. முக்கியமா என்ன பண்றாங்க, சிவபெருமான அசிங்கப்படுத்தினா சதி வந்து கஷ்டப்படுவாங்கிறத உணர்ந்து சிவபெருமான வந்து அசிங்கமா எல்லாரும் முன்னாடி பேசுறாங்க. அவங்கள வந்து அவமானப்படுத்துறாங்க. ஸோ இதனால கோவமான சதி என்ன பண்றாங்க, அங்க அவர் யாகம் தானே வளர்க்குறாரு. அப்ப யாக குண்டத்திலேயே வந்து அவங்க குதிச்சு தன்னோட உயிரை வந்து நீத்துக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த சிவபெருமானினால அவருக்கு ரொம்ப கோவம் வருது. கோவம் வந்தோடனே என்ன பண்றாரு, நேரா வந்துட்டு அவங்களுடைய தந்தை இருப்பாங்க இல்லையா, அவருடைய தலையை வந்து வெட்டி எடுத்துறாரு. வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பியும் அந்த உயிரை வந்து மீட்டெடுக்கிறாரு. ஆனா மீட்டெடுக்கும் போது என்ன உயிரை மீட்டெடுக்கிறாருன்னா, ஒரு மனுஷ தலையை மீட்டெடுக்காம ஒரு ஆட்டோட தலையை மீட்டெடுத்ததா சொல்றாங்க. ஸோ இதன் காரணமா தான் வந்து ஆட்டு தலை எல்லாத்துலயும் வெட்டுறாங்களா அப்படிங்கிற ஸ்டோரி எனக்கு தெரியல. அதை ஒரு சிலர் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது, இந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, அந்த சதிதேவி வந்து இந்த தீல மூண்டு அழுது இறந்தாங்க இல்லையா, அந்த உடலை தூக்கிட்டு போய் கோவத்துல தாண்டவம் ஆட ஆரம்பிக்கிறாரு மேலுலகத்துக்கு போய். தாண்டவம் ஆட ஆட என்ன ஆகுது, அவருடைய கோபம் வந்து இன்னும் உக்கிரத்துக்கு போயிட்டே இருக்கு. ஸோ இதனால வந்து உலகம் அழிஞ்சு போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் மற்ற தேவர்களுக்கெல்லாம் உண்டாகுது. அப்போ இது எல்லாரும் போய் விஷ்ணு பெருமானை போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி யாராவது வந்து காப்பாத்துங்களேன், இவரோட கோவத்தை யாராவது நிப்பாட்டங்களோடனே. அப்போ விஷ்ணு நினைக்கிறாரு, அந்த உடல் எந்த அளவுக்கு அவருடைய சிவபெருமானோட கையில இருக்கோ அது இருக்கிற வரைக்கும் அவன் இப்படிதான் ஆடிட்டே இருப்பாரு. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன், அதை வந்து நான் வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில எப்பவுமே வந்துட்டு ஒரு திருச்சக்கரம் வச்சிருப்பார் இல்லையா, அதை போய் அனுப்பி விடுறாரு. அந்த திருச்சக்கரம் என்ன பண்ணுது, அந்த சதிதேவியோட உடலை வந்துட்டு 51 துண்டுகளா வந்து அது வெட்டுது. ஸோ அப்படி வெட்டப்பட்ட உடல்கள் தான் வந்துட்டு உலகத்துல ஒவ்வொரு இடத்துலயும் விழுது. அப்படி உண்டானதுதான் அந்த 51 சக்தி பீடம். அந்த விஷயத்துலதான் சதியோட அந்த யோனி வந்துட்டு இந்த நான் சொன்ன குவஹாத்தி அப்படிங்கிற இடத்துல விழுது. ஸோ இந்த இடத்துலதான் இந்த டெம்பிள் உருவாயிருக்கு. இந்த டெம்பிள் உருவாக்குனது யாருன்னு சொன்ன
இருக்கு. உருவாக்குனவங்க யாரு, இதை கட்டினவங்க யாரு, இதுக்கான தேதி, இது உருவாக்கப்பட்ட நாள் எதுவுமே வந்து யாருக்குமே தெரியல. ஆனா அதுக்கும் ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. ஸோ அந்த உடல் வந்து வெட்டப்பட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு கோவமாவே உட்கார்ந்துருக்காரு. ஸோ அவரோட கோவத்தை தணிக்கிறதுக்கு விஷ்ணு யார் அனுப்புறாங்கன்னா காமதேவனை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அப்பயும் கோவமான சிவபெருமான் காமதேவனோட செயலால என்ன பண்ணாங்கன்னா அவருடைய 3வது கண்ணால வந்து காமதேவனை எரிச்சிடுறாங்க. ஸோ இதன் காரணமா காமதேவனோட மனைவி ரதிதேவி என்ன பண்றாங்க, அவங்க உட்காந்து தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய தவத்தின் குளிர்ச்சி அதனால குளுமையான ஒரு நிம்மதியான சிவபெருமான் என்ன பண்றாரு, சரி நான் உன்னோட ஹஸ்பண்டோட உடம்ப திரும்பி கொடுத்துட்றேன். ஆனா நீ என்னுடைய சதியோட யோனி விழுந்த இடத்துல போய் நீ ஒரு கோவிலை கட்டினா அதனால மனம் குளிர்ந்து உன்னுடைய ஹஸ்பண்ட் தேவனோட உடலை வந்து நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னோடனே அதன் காரணமாக தான் வந்து ரதிதேவி கட்டின கோவில்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. இது எல்லாமே வந்து புராண கதைகள். சரியா? ஸோ அது என்னன்னா இப்ப ஆராய்ச்சிப்படி வந்துட்டு இது உண்மையிலே யாரு கட்டினா அப்படிங்கிற ஸ்டோரிஸ் யாருக்குமே தெரியாது. ஆனா ஸ்டில் வந்துட்டு வருஷம் வருஷம் இதுக்கு எப்படி பீரியட்ஸ் வருதுங்கிறது யாருக்கும் தெரியல. இதை வந்து ரிசர்ச் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. மேபி ரிசர்ச் பண்ணா கண்டுபிடிக்கலாம். 2வது மர்மமான கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா சாயா சோமேஸ்வரர் கோவில். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இருக்கு. இது வந்து 10ஆம் நூற்றாண்டுல கண்டூர் சோழரால கட்டப்பட்டிருக்கு. அக்கு வடிவத்துல வந்து இது கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி மர்மமான ஏதாவது கோவில்னாலே வந்துட்டு இந்த சோழர்களால தான் வந்து மேக்சிமம் வந்து கட்டப்பட்டிருக்குங்கிறதுக்கு இதுவும் ஒரு அத்தாச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சோழர் என்ன பண்ணிருக்காரு, இது வந்து அக்கு வடிவத்துல நம்ம தமிழ் எழுத்தோட ஆயுத எழுத்துல வந்து இதை வந்து கட்டியிருக்காரு. இதுல வந்து 3 கருவறைகளை வந்து இவர் அமைச்சிருக்காரு. இந்த 3 கருவறைகளும் யாருக்காக வந்து அர்ப்பணிக்கப்படுதுன்னா, ஒண்ணு பிரம்மருக்கு, விஷ்ணு பகவானுக்கு, 2வது பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு, 3வது லிங்கத்துக்கு, அதாவது சிவபெருமானுக்காக வந்து இந்த 3 கருவறைகள் வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இதோடைய சிறப்பு அம்சம் என்ன, ஏதாவது ஒரு மர்மம் இருக்கணும்ல. சோ இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சாயா சோமேஸ்வரர் கோவில். சாயான்னா நிழல். இந்த கோவிலோட பேரை வந்து நிழல்களின் தெய்வம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னா இந்த இந்த கோவில்கள்ல இருக்க நிழல்கள் தான் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய மர்மம். இப்ப பேசிக்கா என்னன்னா நிழல்னாலே வந்துட்டு மூவ் ஆகும். அதாவது சூரியன் நகர 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 இந்த நிழல்களும் வந்து நகரணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அதோட இடம் வந்து பெயர்ந்துகிட்டே இருக்கணும் இல்லையா. ஆனா இந்த கோவில் இருக்க நிழல்கள் வந்து நகரவே நகராது. அது போக ஒரு சில விஷயங்கள் இருக்கு. வந்துட்டு நீங்க பிரம்மாவோட கருவறைக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா, இப்ப பிரம்மனுக்கு எப்படி 4 முகங்கள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நீங்க அங்க போய் நின்னீங்கன்னா உங்களை சுத்தி 4 பக்கமும் வந்துட்டு உங்களுடைய நிழல்களை வந்து நீங்க பார்க்க முடியும். ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா. அதே மாதிரி ஏன்னா இது மூவ் ஆகாது. எங்கேயுமே நீங்க எப்ப போய் நின்னாலும் உங்களை சுத்தி 4 நிழல்களை வந்து உங்களால பார்க்க முடியும். 2வது சூரிய கருவறை. இப்ப சூரிய கருவறை, இப்ப சூரியன் உங்க பின்னாடி இருக்குன்னா இப்ப நிழல் எங்க விழணும், முன்னாடி விழணும் இல்லையா. அதே மாதிரி நீங்க இந்த கருவறைக்கு முன்னாடி எதிர்பக்கமா போய் நின்று நீங்க எங்கிட்டு நின்று பார்த்தாலுமே உங்களுடைய நிழல் வந்துட்டு உங்களுக்கு எதிர்ப்புறமாக தான் வந்து விழுமா. இதுவும் வந்து இன்னும் வந்து ஷாக்கிங்கா தான் இருக்கு. 3வது லிங்க கருவறை, சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கருவறை. ஸோ இந்த கருவறைக்கு முன்னாடி நீங்க நிக்க தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல என்னன்னா சுத்தி 4 தூண்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 4 தூண்களோட நிழலும் வந்துட்டு அந்த லிங்கத்து மேலதான் வந்து படுற மாதிரி வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 4 தூண்ல இருக்கிற ஏதோ ஒரு தூணோட நிழல் மட்டும் லிங்கத்து மேல காலையிலேயே நைட்டு எல்லா டயத்துலயுமே பாக்குற மாதிரி நிழல் வந்து விழுந்துட்டே இருக்கு. இது எப்படி விழுதுன்னு சொல்லி இன்னும் நிறைய சயின்டிஸ்டாலே கண்டுபிடிக்கவே முடியல. எப்படி நைட் நேரமும் நிழல் விழும். ஸோ இது எப்படி விழுதுன்னு கண்டுபிடிக்கப்படல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 4 தூண்கள்ல எந்த தூணோட நிழல் அதுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இதுவுமே இன்னும் ஸ்டில் ஷாக்கிங்காகவும் மர்மமாவே இருக்கு. 3வது மர்மமான கோவில் என்னன்னு பாத்தீங்கன்னா நீர்புது மகாதேவர் கோவில். இது கேரளாவில் இருக்கு. இதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது அறிவியலுக்கே வந்து ரொம்ப சவாலானது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கோவில். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்க லிங்கம் வந்துட்டு சுயமா அதுவாவே உருவாயிருக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. இதனுடைய காரணம், இது எப்படி வந்து இந்த லிங்கம் உருவாச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த லிங்கத்தை சுத்தி எப்பயுமே வந்துட்டு தண்ணி வந்து தேங்கியே இருக்குமா. அது எந்த கோடை காலமா இருந்தாலும் சரி, மழை காலமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காலகட்டத்திலையும் வந்துட்டு சமமான அளவுல வந்து எப்பவுமே வந்து தண்ணி தேங்கிதான் இருக்குமா. இதுக்கான காரணம் இன்னும் எந்த சயின்டிஸ்டாலுமே கண்டுபிடிக்க முடியல. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ள வரவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி வந்துட்டு ஒரு நீரூற்று வருதுன்னா வந்துட்டு இது கண்டிப்பா வந்துட்டு கடவுள் தன்மையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து குடிப்பாங்க இல்லையா. சோ இது வந்து ரொம்ப மருத்துவம் மிக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்சிமம் வந்துட்டு என்னன்னா ஒரு கட்டுக்கதையா இருக்கும், ஏதாவது ஒரு பொய்யா தான் இருக்கும், பொருளியா தான் இருக்கும், அப்படி எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க, இது உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப சக்தி, அதாவது சக்தினா கொஞ்சம் மருத்துவ குணமுடைய ஒரு தண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தண்ணியில கனிம மூலங்கள் அதிக அளவுல நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதனால வந்துட்டு இது பவர்ஃபுல்லா இருக்கு, அதனால இது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்டில் இந்த லிங்கம் எப்படி உருவாச்சு, இதனாலதான் வந்துட்டு இந்த லிங்கத்தோட பேரு சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தானா தோன்றிருக்கு. ஸோ இது இன்னுமே சுமார் 3000 ஆண்டுகள்ங்கிறது சுமார் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ எப்போ உருவாச்சுங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ இதனோட சுத்தி இருக்க தண்ணி சொன்னேன்ல, இது எங்க இருந்து வருதுன்னே முதல்ல தெரியல. ஏதாவது ஒரு பகுதி இருக்கும்ல, வரதுக்கு போறதுக்கு ஏதாவது பகுதி இருக்கும் இல்லையா? ஸோ எல்லா காலகட்டத்திலயும் ஒரே அளவுல நிரம்பி இருக்கிறதுக்கு காரணமும் என்னன்னு தெரியல. அதே மாதிரி இது எந்த வழியா வருது, எந்த வழியா போகுதுங்கிறதுக்கான எந்த இதுவுமே வந்து யாராலையுமே இன்னும் கண்டுபிடிக்கப்படல. 4வது மர்மமான கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா பத்மநாதன் கோவில். நிறைய பேருக்கு இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சிருக்கும். இது கிமு 500ல கட்டப்பட்டுச்சு. நிறைய அரசர்களால வந்துட்டு இது வந்து பொறுப்பேற்கப்பட்டு இது வந்து பாதுகாக்கப்பட்டுட்டு வந்துருச்சு. கடைசியா வந்து திருவாதங்கூர் பேரரசு தான் வந்து இதை வச்சிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த அரசாட்சி, அதாவது வந்துட்டு அரசர் காலம் முடிகிற அந்த தருணத்துல, ஆங்கிலேயரோட ஆட்சி முடிகிற அந்த தருணத்துல இந்த கோவில் வந்து மக்களுக்கு ஒப்படைக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா ஸ்டில் அந்த திருவாதங்கூர் அரசு குடும்பத்தினர் தான் வந்து இந்த கோவில் வந்து பொறுப்பேற்று நடத்திட்டு வராங்க. ஆனா இதுல இருக்கிற மர்மம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மகாவிஷ்ணுக்கு பிரதான கோவில்னு சொல்றாங்க. இதுதான் இதோட சிறப்பான கிடையாது. இதுல வந்து இருக்கிற மர்மம் மட்டும்தான் வந்துட்டு இதை பத்தி இன்னும் உலக அளவுல பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இது உலக அளவுல ஒரு பணக்கார கோவில். இதுக்கு காரணம் அந்த இதுல இருக்கிற திறக்கப்படாத ஒரு அறையும் இது போக இது வரைக்கும் திறக்கப்பட்ட 5 அறைகளும் தான் காரணம்னு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அதாவது இந்த அரசர் காலத்துல இருந்து இதை பாதுகாத்துட்டு வராங்கன்னு சொல்லல. இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த காலத்துல வந்து இதை ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அங்க அப்போ அவங்க வச்சிருந்த அவங்களுடைய மர்மங்கள், அவங்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த பத்மநாதன் கோயிலுக்கு கீழே இருக்கிற 6 அறைகளை தான் வந்துட்டு மறைச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க, பாதுகாத்து வச்சுட்டு வந்திருக்காங்க. சோ இது வந்து யாராலையுமே திறக்கப்படாம காலங்காலமா இருந்தது. ஒவ்வொரு அறையா வந்துட்டு கவர்மெண்டோட பெர்மிஷனோட திறக்காங்க. ஒவ்வொரு அறையும் திறக்கப்படும் போது ஏதாவது பிரச்சனை வருமோங்கிறதுக்காக நிறைய கார்டியன்ஸை கூட்டிட்டு போய் தான் வந்துட்டு இதை வந்து திறந்திருக்காங்க. ஆனா திறக்கும் போது ஒவ்வொரு டைம் வந்து நிறைய பொக்கிஷங்களை வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. கிலோ கணக்குல தங்கம், வைரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இதுல இன்னும் வரைக்கும் என்னன்னா, இந்த 6வது அறையை வந்து திறக்கவே இல்லை. இதுக்கு இந்த நான் சொன்ன பேங்க் லாக்கர் மாதிரி யூஸ் பண்ணிருக்கனால இந்த 6 அறைகள் இல்லையா, ஸோ இதுல A to F வரை இருக்கிற அறை தான் வந்து கணக்கு வச்சிருக்காங்க. இதுல B தான் இன்னும் திறக்கப்படாம, அதாவது ABCDF அறைகள் இருக்கும் இல்லையா, இதுல B 2வது அறையை தான் வந்து இது வரைக்கும் திறக்காம வச்சிருக்காங்க. இது எதுக்கு திறக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற டோர் இருக்கு இல்லையா, இதுல அபாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற விதமா வந்துட்டு 2 பாம்புகளின் சிலைகள் வந்துட்டு அதுல வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. முக்கியமா என்னன்னா இதுல லேட்ச் கிடையவே கிடையாது. ஓபன் பண்ணனா ஏதாவது லேட்ச் இருக்குல்ல, இதுல கிடையவே கிடையாது. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது வந்து அந்த காலத்துல ஏதோ நிறைய பேய் பிசாசுகளையோ இல்ல ஏதோ ஒரு மாந்திரிகத்தையோ வந்துட்டு இதுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கதாகவும், இப்பயும் இந்த காலத்துல இதை ஓபன் பண்ணணும்னா நார்மலா கீ வச்சு எதுவும் ஓபன் பண்ண முடியாது. மந்திர ஸ்லோகம் சொல்லி தான் வந்துட்டு இதை திறக்க முடியும். மாந்திரியர்களை கூட்டிட்டு வந்து மந்திர ஸ்லோகம் சொல்லி தான் திறக்க முடியும். ஆனா இந்த காலத்துல அந்த மந்திரத்தை ஓதக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதை ஓபன் பண்ணோம்னா இறப்போட நுழைவு வாயில நம்ம, அதாவது இந்த உலகத்தோட இறப்பு வந்து இந்த வாயில தான், இந்த டோர்ல தான் தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் இன்னும் வரைக்குமே பெர்மிஷன் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. இது ஒருவேளை திறந்தாலும் இப்ப இதுக்கு வந்துட்டு அந்த குடும்பத்தினர் மட்டும் இல்லாம நிறைய மக்களும், அந்த ஊர் மக்களுமே வந்து இதுக்கு எதிர்ப்பு தராங்க. ஏன்னா இதுக்குள்ள நிறைய பாம்புகள் இருக்கதா சொல்றாங்க, நிறைய பேய்கள் இருக்கதா சொல்றாங்க, நிறைய மர்மமான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இது திறக்காம இருக்கிறதே வந்து கடைசி வரை இந்த உலகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. இது போக இதை திறக்கிறதுக்காக நிறைய பேர் மனு கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த குடும்பத்தினரும் அந்த மக்களும் அந்த மனிதர்களும் வந்துட்டு இது வரைக்கும் நிறைய பேர் வந்து மர்மமான முறையில இறந்தும் போயிட்டாங்க. ஸோ அதுக்காகவும் வந்துட்டு இது ஒருவேளை பிரச்சனை இருக்குமோ சொல்லிட்டு கவர்மெண்டே இப்ப பயந்துட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் திறக்கப்பட்ட 5 அறைகள் வந்து பல விதமான பொக்கிஷங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த காணிக்கை, இந்த கோவிலுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் அது தேவையில்லை. அது தேவையில்லாம இந்த கோவில்ல ஆல்ரெடி வந்து அடக்கப்பட்ட பொக்கிஷங்கள் மட்டுமே வச்சு பார்த்தாலே உலகத்திலே வந்து ஒரு பணக்கார கோவில்னா இந்த பத்மநாதன் கோவில் தான் வந்து சொல்றாங்க. 5வது இடத்துல எந்த கோவில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் தான். இது 1007ஆம் ஆண்டுல வந்து கட்டப்பட்டுச்சு. இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது முழுக்க கற்களாலே கட்டப்பட்டிருக்கு. எந்த ஒரு இரும்போ இல்ல மரம் சம்பந்தமான பொருட்கள் வந்து எதுவுமே வந்து இதுல யூஸ் பண்ணப்படல. முழுக்க கற்களால மட்டுமே கட்டப்பட்டுச்சு. இதுல இருக்கிற நந்தி சிலை பாத்தீங்கன்னா ஒரே கல்லால வந்து இந்த நந்தி சிலையை வந்து செஞ்சிருக்காங்க. இது வந்து நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்கு. சில பேர் வந்துட்டு இதை பத்தின நிறைய ஒரு மிஸ்டீரியஸான திங்ஸ் வந்து நமக்கு எப்பவே சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நந்தி சிலை வந்து வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நந்தி சிலை வந்து வளரல. அது வந்து இவங்களுடைய ஒரு யூகமாக இருக்கலாம். ஆனா அவங்க வந்து நந்தி சிலை வளருதுன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற பாத்தீங்கன்னா 80 டன் எடை உள்ள ஒரு கல்லை தான் வந்துட்டு இந்த கோபுரத்துல வந்து வச்சிருக்காங்கல்ல. இந்த கல்லு வந்து எப்படி கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு பல நாளாவே வந்து டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து இப்ப தீர்க்கப்பட்டுச்சு. அது ஒரே கல் இல்ல, இது என்னன்னா ஒரு ஆரஞ்சு பழ சொலை மாதிரிதான்.
அதாவது இப்படி இந்த எப்படி சுளைகள் வந்து சேர்ந்து வந்து ஒரு 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 குண்டல மாதிரி நமக்கு காட்சி தரும் இல்லையா, இது மாதிரி தான் வந்துட்டு அவங்க இப்படி சுளைகளா எடுத்துட்டு போய் அதை அடுக்கி தான் வந்துட்டு ஒரு ஒரு கோபுரமா வந்து அதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரே கல் கிடையாது, அது பல கற்கள் இணைந்தது தான் வந்துட்டு அந்த ஒரு கல். ஆனா இன்னும் வரைக்கும் அது சில பேர் வந்து ஏத்துக்கல, ஏன்னா அது பார்க்கறதுக்கு அப்படிதான் அந்த லுக்ல தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கோபுரத்தோட நிழல் வந்துட்டு கீழே விழவே விழாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு பொய்யான கருத்து தான். அதோட நிழல் வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளால பார்க்க முடியும். ஒரு சில பேர் வந்துட்டு இதோடைய அற்புதங்கள சொல்ல போய் வந்துட்டு அவங்களால சில யூகங்கள வந்துட்டு வெளிய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இன்னும் வரைக்கும் இதோடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, இது கல்லால செதுக்கப்பட்டதும், இன்னும் இதோடைய கட்டடக்கலை இருக்கு இல்லையா? அது இன்னும் வரைக்கும் எவ்வளவோ இப்ப டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. எத்தனையோ ஆர்க்கிடெக்சர் வந்துட்டாங்க. எத்தனையோ இன்ஜினியர் வந்துட்டாங்க. அப்படி இருந்தும் ஸ்டில் வந்து யாராலயுமே இப்படி ஒரு கோவில கட்டலான்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கட்டிடக்கலை வாய்ந்தது தான் வந்துட்டு இந்த ராஜராஜ சோழனோட தஞ்சை பெரிய கோவில். வேற இதுதான் ஆச்சரியப்படணும். இதுல மர்மமான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. நந்தி சிலை வளர்றதோ, இல்ல இந்த நிழல் விழுறதோ, இல்ல இந்த ஒரே கல்லுல இந்த 80 டன் எடை உள்ள ஒரே கல்ல வந்து இந்த கோபுரம் செய்யப்பட்ட விஷயங்களும் வந்து உண்மை கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்துட்டு புனைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். ஒரு யூகங்கள் தானே ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இந்த வீடியோல நான் இதுவரை படிச்ச கோவில்கள்ல எது வந்துட்டு சிறப்புமிக்க கோவில்களோ அதை பத்தி மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒருவேளை நான் சொன்னதை தவிர உங்களுக்கு இல்லை, இதை விட இது வந்து ரொம்ப மர்மமா இருக்கும், இது வந்து இதை விட வியக்கத்தக்க ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கோவில்கள் தெரிஞ்சு அதை தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி படிச்சு சொல்லுங்கனாலும் என்கிட்ட சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நியூஸ் கேதர் பண்ணி உங்ககிட்ட சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.